வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலில் குடல் கிரேவியும் குடல் பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. என்னென்ன தேவைங்கிறத கீழே என்னோடய பிளாக் போட்டிருக்கேங்க. என்னோடய பிளாக்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்க டிஷ்ஷஸும் உங்களுக்கு அதில் வரும், அதையும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சு காட்டணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இதை, நான் அதை செஞ்சு காட்டுறேன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி குடல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. குடலை வச்சு உங்களுக்கு குடல் கறி குழம்பு கிரேவியும் குடல் பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குடல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 பாட்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஆனால் முன்னாடி இப்போ நம்ம ஒன்றா குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு 2 பாட்டாக பிரிச்சுக்குவோம். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு நல்லா கடையில் வாங்கிட்டு 2 டைம் தண்ணியில் அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டர் விட்டு 2 டைம் அலசிருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். நம்ம இந்த குடலை உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சுட தண்ணியே ஊற்றுறேன் நான். இப்போ இதை நல்லா 4 விசில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். வேக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையானதோ பெப்பர் ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், விசில் விட்டுட்டோம். நான் 5 விசில் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணிடுவோம். வெந்துக்குச்சுங்க நல்லா. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. குடல்லாம் நல்லா வெந்து போச்சு. இதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வடித்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. கிரேவிக்கு இதே ஊற்றிக்கலாம். நம்ம சத்தெல்லாம் அதில் இருக்கும், ஊற்றிட போகிறீங்க. இது தனியாக வடித்து எடுத்துக்குவோம். எடுத்து இதுலேயே நான் 1லேயே 2 டிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த குடலை வச்சு பெப்பர் ஃப்ரையும் கொஞ்சம் கிரேவியும் சொல்லியிருக்கேன். அது கிரேவிக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இதை முதல்ல நம்ம அதுக்குள்ளே இருந்து அதை பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ கிரேவிக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் அரைச்சிக்குவோம். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி 2, கொஞ்சம் 1 கை புதினா எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வணக்கத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது 2க்குமே மிக்ஸ் பண்ணி தான் போடணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நான் மசாலா ஸ்பைசி ஐட்டம் எதுவும் சேர்க்காம தக்காளி வெங்காயம் மட்டும் எனக்கு சேர்த்து செய்ய போகிறேன். இதை மட்டும் நம்ம அரைச்சி விழுது பண்ணிவிட்டு காட்டலாங்க. பாருங்கள், நான் கடாய் வச்சுருக்கேன். நான் மட்டன்லேயே கொழுப்பு வாங்கிட்டு அதுலேயே நெய் எடுத்திருக்கோம். அந்த நெய்யே இப்போ போடுறேன் சமைக்கவும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இந்த நெய் எப்படி எடுக்கணும் கொழுப்புலேருந்து நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுற. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் அதில் உள்ள குடலெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தனியாக வடிச்சிருக்கேன். குடல் தனியாக இருக்குது. அரைக்க சொன்ன விழுதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், புதினா. இப்போ இதுக்கு தாளிப்பு கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துறேன். ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியனு, பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கொத்தமல்லி மட்டும் இன்னும் கொஞ்சம் போடணும், அப்புறமா லாஸ்ட்டாக அதை தூக்குவோம். இப்போ இது நல்லா நீங்கள் வதக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ
இப்போ இந்த நான் வந்து கிரேவிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வரணும். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்குவோம். குடல் தான், ஆனால் மட்டன் மசாலா போட்டால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கிறதுல இந்த மட்டன் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா இதாகணும். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டுங்க நல்லாவே. புதினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா, க்ரீனாக இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி இது பண்ணி வதக்கிக்குவோம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதில் வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம குடலை எடுத்து போடலாம். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அந்த வடித்து வச்ச தண்ணியவே ஊற்றணும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. அதோட ஸ்மெல்லு கொஞ்சம், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த நம்ம போட்ட மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம குடலை இதில் நான் பாதி எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். பாதி குடல் இதில் சேர்த்துட்டுங்க. இதோடு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோங்க மொத்தம், அரை கிலோ போட்டிருக்கிறதுல. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சு அவிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, வேக வச்ச தண்ணி அந்த இதையவே தான் ஊற்றணும். இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி ஆக்சுவலாக நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். குடல் தண்ணி வயிறு புண்ணு எல்லாம் நல்லா ஆற்றும்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் எல்லாம் இருக்காதும்பாங்க. இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதும்பாங்க குடல் தண்ணி. அதனால் நீங்கள் உப்பு போட்டு இதை சூப்பாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து நமக்கு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு, தொக்கு மாதிரி, ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு கொதிக்கணுங்க. இப்போ நம்ம இது ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். லிட்டு போட்டு மூடிட்டு நான் இந்த சைடில் அதை மாற்றி வச்சிடுறேன். இந்த சைடு நம்ம பெப்பர் ஃப்ரை பார்த்துக்குவோம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. நம்ம இது வந்து குடல் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இதுவும் வந்து ஆட்டுக்குடல்லேருந்து எடுத்த நெய் தான். நான் இந்த நெய் எடுக்கிற மெத்தட் உங்களுக்கு நான் அப்புறமா ஒரு நாளைக்கு அது ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. அது சூடு ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் கீரி வச்சு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்குவோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1. வெங்காயம் வந்து நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வாழைக்காய் சீவுறதில் சீவிக்கோங்கன்னு அந்த மெத்தடில் சீவி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்குங்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்குவோம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு. நம்ம குடல் வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், பார்த்தே போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுவோம். மிளகாத்தூள் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம, அதனால் மிளகாய் பொடி வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் போட போகிறோம், அதனால் காரம் பார்த்து பச்சை மிளகாவும் 2 கீரி போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க காரம். நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மிளகாத்தூள் போடணும் அதனால். இது நல்லா வதங்கட்டுங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போவே நம்ம இந்த கொத்தமல்லி இலையை தூவிக்குவோம். இதில் நல்லா தூவி விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு, இப்போ இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்குவோம். இதோட வந்து மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இந்த தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா இது கொதித்து நல்லா ஒரு திக்கான பதம் வரும்போது நம்ம குடலை சேர்த்துக்குவோம். பாருங்கள், நம்ம அந்த டார்ச் அந்த ஜூஸ் ஊற்றி வேக வச்ச தண்ணி ஊற்றி இது பண்ணோம். நல்லா திக்காக வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து இன்னும் வச்சுருக்கிற பாதியை நம்ம இதில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துறேங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். பெப்பரை போட்டுக்கோ இல்லைங்களா, ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்குள்ளே கொத்தமல்லி தூவியாச்சு. நல்லா கிண்டி விட்டுங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் நமக்கு குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த சைடு குழம்பு தான் கொதிச்சிட்ருக்கேன். இதை இறக்கிட்டு நான் குழம்பு இந்த சைடு மாற்ற போகிறேன். இறக்கியாச்சு. குழம்பு தூக்கி இந்தாண்ட வைப்போம், அப்போ தான் சீக்கிரம் ரெடி ஆகும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாமா? பாருங்கள், இதை பவுலுக்கு போட்டுட்டு நான் வைக்கிறேன். குழம்பு கொதிச்சுட்டுங்க, 2 ஒன்றா காமிச்சிடுறேன். இது போட்டு வைக்கிறேன் பவுலில். அதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு கிரேவியும் அதையும் போட்டு ஒன்றா காமிச்சிடுறேன். குடல் பெப்பர் ஃப்ரை ரெடியாங்க. சுட சுட இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது.
பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் எடுத்திருக்கேன், மீடியமாக எடுத்திருக்கேன் நான். இதை கலக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கூடையும் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு ரெண்டையும் காட்டுறேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வரேங்க. ரொம்ப திக்காகவும் இல்லை கிரேவி, ரொம்ப தனியாகவும் இல்லாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, குடல் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே செஞ்சு வச்சுருக்கேன். நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்து ஆஃபாக 2ஆக பிரித்து 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப குடல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு காயுங்க. அந்த ஜூஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேக வச்சது தண்ணி, அதை குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணு ஆற்றுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி கடையில் கழுவி கொடுத்தாலும் வந்து நீங்கள் ஒரு 2 டைம் அலசி எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கலந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு 2 டைம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுத்தமாகிடுங்க. கவுச்சி ஸ்மெல்லே கொஞ்சம் கூட துளி கூட இதில் இல்லைங்க. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.